விண்ணில் வாழன்னையை போற்றுவோம், மண்ணில் வாழ் மக்கள் ஒன்றாக கூடி. விண்ணில் வாழன்னையை போற்றுவோம், மண்ணில் வாழ் மக்கள் ஒன்றாக கூடி. தன்னலமில்லாத தாயவள், மண்ணில் வாழ் மக்களை காப்பவள். இந்நிலத்தில் லோர்து நகரிலே நன்மைகள் புரிய எழுந்தவள். விண்ணில் வாழ் அன்னையை போற்றுவோம், மண்ணில் வாழ் மக்கள் ஒன்றாக கூடி. மசபியேல் என்னும் கேவியிலே மாபெரும் காட்சி தந்தவள். மசபியேல் என்னும் கேவியிலே மாபெரும் காட்சி தந்தவள். நாமே அமல ஊர்பவம், நாதனேசுவின் தாயன. நாமே அமல ஊர்பவம், நாதனேசுவின் தாயன. நங்கையாம் பெர்னேதேத் கன்னியிடம் மென்கரம் விரித்து சிரித்தவள். விண்ணில் வாழ் அன்னையை போற்றுவோம், மண்ணில் வாழ் மக்கள் ஒன்றாக கூடி. விண்ணில் வாழ் அன்னையை போற்றுவோம். கடவுளுடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேரில் வீற்றிருக்கின்ற லூர்து அன்னை கானாவூர் கல்யாணத்தின் பொழுது அங்கே பிரசன்னமாக இருக்கின்ற அந்த அன்னை, தன்னுடைய அன்பு திருமகனோடு எப்பொழுதுமே வழிநடக்கின்ற அந்த அன்னை இங்கும் பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை கூறுவதுதான் இந்த திருநாள். இந்த திருநாளில் அன்னையின் பிரசன்னம் நமக்கு கிடைக்கிறது. அன்னை காட்சி கொடுத்த திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். 1858 பெர்னதெத்துக்கு லூர்து நகரில் கொடுத்த காட்சி. அங்கு ஒரு சிலர் உங்களில் சென்றிருக்கலாம். நான் 3 முறை அங்கே சென்றிருக்கிறேன். இந்த அன்னையை தரிசித்திருக்கிறேன். பெர்னதெத்து குடித்த அந்த ஊற்று நீரை குடித்திருக்கிறேன். இந்த கெவியில் மெழுகுத்திரி ஏற்றி ஜெபம் செய்திருக்கிறேன். அங்கே இருக்கின்ற அந்த பக்தியானது வித்தியாசமாக இருக்கும். கால் ஊனமுற்றவர்கள் வருவார்கள், மனநிலை சரியாக இல்லாதவர்கள் வருவார்கள், மேலும் பல்வித நோய்களாலும் துன்பங்களாலும் துயரங்களாலும் மனவேதனைகளாலும் புண்களாலும் வரக்கூடியவர்கள். ஆச்சரியம், ஆண்டவருடைய அந்த புனிதத்தினால் அவர்கள் எல்லோரும் நலம் பெற்று வளம் பெற்று இருப்பதை நானே நேரிலே பார்த்திருக்கிறேன். எனவே அன்பு அன்னை காட்சி தருவது ஒரு மிக அற்புதமான ஒரு காரியம். இறைவன் வானத்தில் இருந்து அங்கிருந்து பார்த்து கொண்டிருப்பவர் அல்ல. அவர் தன்னுடைய புனிதர்களை இங்கே அனுப்புகிறார், தன்னுடைய தூதர்களை இங்கே அனுப்புகிறார், எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னுடைய அன்னையை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார். ஆண்டவர் எப்பொழுதும் வந்து நம்மை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதை இந்த நிகழ்ச்சியானது நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆண்டவர் வந்து வானத்திலே வாழா சும்மாக இருந்து விடவில்லை. மாறாக மக்கள் மீது அன்பு கொள்ளுகிறார், அவர்கள் மீது கரிசனை கொள்ளுகிறார். அவர்கள் இல்லாமல் அவருக்கு எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க முடியாது. அதை நாம் எப்பொழுதுமே கண்டுகொள்ள முடியும். அதனால்தான் மிக அருமையாக இந்த காட்சியானது பலவித பொருட்களை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. அன்னை வேளாங்கண்ணி காட்சி தந்ததை பார்க்கிறேன். லூர்து மாதா காட்சி உங்களுக்கு பிரபல்யமாக தெரியும். அதை பற்றி நிறைய குருக்கள் உங்களுக்கு எடுத்துரைத்திருப்பார்கள். அதே போல பாத்திமா அன்னை, பல விதமான காட்சிகள் எல்லாம் இருக்கிறது. இந்த காட்சிகளை எல்லாம் நாம் சிறிது சிறிதாக ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் இந்த மண்ணுலகத்தில் காலடி எடுத்து வைக்கிறார்கள் அல்லவா? யாருக்கு காட்சி அளிக்கிறார்கள்? ஞான ஸ்நானம் பெற்றவர்களுக்கா? ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கா? படித்தவர்களுக்கா?
அல்லது பணம் நிறைய வைத்திருப்பவர்களுக்கா? ஆராய்ச்சி பண்ணி எல்லாவற்றையும் துருவி ஆய்கின்ற பெரியவர்களுக்கா அன்னை காட்சி அளிக்கிறார்கள்? இல்லை. கிறிஸ்தவர்களுக்கா காட்சி அளிக்கிறார்கள்? ஒரு சில சமயத்தில் அதுவும் கூட இல்லை. முக்கியமாக இந்திய நாட்டில் ஆண்டவர் காட்சி அளிக்க வந்தார் என்றால் அவர் இந்துக்களுக்குத்தான் காட்சி அளிக்கிறார். படிக்காதவர்களுக்கு, பாமரர்களுக்கு, ஏழைகளுக்கு, குழந்தை உள்ளம் கொண்டவர்களுக்கு அவர் காட்சி அளிக்கிறார். நடக்க முடியாதவர்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு, பல்வித நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த அன்னையானவர் காட்சி அளிக்கிறார். எங்கும் அவர் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். நமக்கு மட்டும் என்று நினைக்கிறீர்களா? அன்புக்குரியவர்களே, எல்லாருக்கும் ஆண்டவர் தன்னுடைய அன்னையை அனுப்பி தன்னுடைய பிரசன்னத்தை காட்சியாக அவர் தந்து கொண்டிருக்கிறார். அவர் அவ்வாறு தந்து கொண்டிருக்கும் பொழுது மனிதனின் மீதுள்ள அன்பை அவர் காட்டுகிறார். எப்படி அன்னை மரியாள் எந்தவித பாகுபாடும் காட்டாமல், எந்தவித வேறுபாடும் காட்டாமல் எல்லா மக்களுக்கும் தன்னை காட்சி அளிக்கின்றார். அன்னை வேளாங்கண்ணிக்கு செல்லுங்கள். அங்கே 2/3 மக்கள் வேற்று மதத்தை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு ஆண்டவர் அதிகமான நன்மைத்தனங்களை செய்கிறார். நம்மை விட அதிகமாக அவர்கள் ஒருவேளை விசுவாசத்தில் அதிகமாக இருக்கிறார்களோ, அந்த விசுவாசத்தை கண்டு அன்னை மரியாளும் ஆண்டவரும் அப்படியே வியந்து போகிறார்களோ, அவர்களுக்கு நன்மைத்தனம் கிடைக்கிறது, அவர்களுக்கு புதுமை கிடைக்கிறது, அவர்களுடைய நோய் நீங்குகிறது. கிறிஸ்தவன் நோயினால் சொல்லுகிறான், அவன் நோய் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒரு இந்து அங்கே போகும் பொழுது அவர் குணமாகி வருகிறார். அன்னையை பற்றி அனைவரிடம் எடுத்து சொல்லுகிறார். நற்செய்தியானது அங்கே பரவுகிறது. எப்படி ஒரு புதுமையை வைத்துக் கொண்டு இவைகளெல்லாம் நடக்கிறது. சில சமயத்தில் நாம் யாரை கூட்டிக் கொண்டு போகிறோமோ அவர்கள் அதிகமாக விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய விசுவாசம் அப்படியே ஸ்தம்பித்து விடுகிறது. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நிறைவடைவீர்கள். ஏனென்றால் குறைவே அங்கே இருக்காது. கடவுள் இருக்கின்ற இடத்திலெல்லாம் நிறைவு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். புனித கன்னி மரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகளாகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக.